ரொம்பவே லோ பட்ஜெட்டான கார்ஸ் மியா கார்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வேனர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 1,00,000 ரூபா தான். இந்த இண்டிகோ பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1,50,000 ரூபா தான் கேட்கறாங்க. இந்த ஜைலோ பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2,00,000 ரூபா கேட்கறாங்க. இந்த ஐகான் பாத்தீங்கன்னா வெறும் 1,50,000 ரூபா தாங்க கேட்கறாங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட் கார்ஸ் இல்லாம இன்னுமே நிறைய கார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன கார் ஷோரூம் வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மியா கார்ஸ் தஞ்சாவூருக்கு தாங்க வந்திருக்கோம். மியா கார்ஸ்ல ஒரு 2,00,000 ரூபா பட்ஜெட்ல ஷிஃப்ட்ல இருந்து லேட்டஸ்ட் ஷிஃப்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தாங்க இதாங்க அந்த லேட் ஷிஃப்ட் டிசைர் 2022 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 27,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஒரு 27,000 கிலோமீட்டர் ஓடின பெட்ரோல் வெஹிக்கிள் தாங்க இருக்கு, அதுவும் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஸ் யூசுவல் டயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 90% நல்லா இருக்கு. அலாய் வீலோட வர மாதிரி தான் இது. VXi பிளஸ்ன்ற மாடல். ஃபியூச்சர்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 4 வீலுமே அலாய் வீல் வந்துடும். ABS, ஏர் பேக், ரிமோட்ல கண்ட்ரோல் ஆப்ஷன் அண்ட் புஷ் ஸ்டார்ட் பட்டன், மிரர்ஸ்ல இண்டிகேட்டர்ஸ் எல்லா ஆப்ஷனுமே உள்ள மாடல் தான் இது. இந்த கார் பாத்தீங்கன்னா அவுட்டர் பாடி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம ரொம்பவே நீட்டா இருக்கு. ஸோ ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு தாராளமா சூட்டபிள் ஆகும். வாங்க இன்டீரியருக்குள்ள போய் பார்க்கலாம். இன்டீரியர்ல எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் அண்ட் ஃபோல்டபிள் அன்ஃபோல்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இதுலயே வந்துடும். வாங்க நம்ம அப்படியே உள்ள போய் பார்ப்போம். சீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சீட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பிராண்ட் நியூவா இருக்கு. ஸோ ஒரு சீட் இல்லைங்க, 4 இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. சீட்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோக் அட்ஜஸ்டபிள், அதாவது ஹைட்ராலிக் அட்ஜஸ்டபிள் சீட் தான் இது. நம்மளால மேலையும் நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். டேஷ்போர்ட் செட்டப் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்பவே நீட்டா இருக்குங்க. கிலோமீட்டர்ஸ் நீங்க லைவாவே பாத்துக்கலாம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்றத. ஒரு 27,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ரொம்பவே நீட்டா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இது. ஃபீச்சர்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோ கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே வரக்கூடிய ஆப்ஷன் உள்ள மாடல் தான் இது. இதுல நீங்க கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு டிரைவ் ஆகும், பெட்ரோல் டிஸ்டன்ஸ் டு எம்டி எல்லாமே இந்த வெஹிக்கிள்ல காமிச்சிரும். கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசியுமே ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. அதே மாதிரி பாருங்கள் கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். அப்படியே ரியர் வியூ சீட்டுக்கு வருவோம். ஸோ ரியர் சீட்டுமே ரொம்பவே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க. ரொம்பவே கூலாக சூப்பராக இருக்கு. சரி, ஃபைனலாக இதோட ப்ரைஸுக்கு வருவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8,50,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரியுற மியா கார்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச காரான ஹோண்டா சிட்டி தாங்க. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,60,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5,50,000 ரூபாய் தான் கேட்கறாங்க. வாங்க இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்குங்க. ஸோ இன்னும் அவுட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு 2016 ரன் ஆன வெஹிக்கிள் மாதிரி இல்லை, ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தாங்க இந்த கார் இருக்கு. நான் ஓவரால் அந்த காரை காமிக்கிறேன், நீங்க எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் வாங்க நம்ம டயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். டயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்னும் இல்லைங்க, 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. இந்த கார்ல ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டியூவல் ஏர் பேக் இருக்கு, ABS, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. வாங்க என்னென்ன இருக்குன்றத நம்ம இன்டீரியருக்குள்ள போய் பார்ப்போம். இன்டீரியர் போறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ, அதுக்கான கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா சிட்டில மியூசிக்கை நம்ம சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதோட மியூசிக் கண்ட்ரோல். ஸ்டேரிங்ல பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேரியன்ட்ல. கிலோமீட்டர்ஸ் நீங்க லைவாவே பாத்துக்கோங்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்றது. ஸோ ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இது. டேஷ்போர்ட் செட்டப்ஸ் பாருங்க, இது ஹோண்டா சிட்டி எஸ்ன்ற வேரியன்ட் இது. ஸோ டேஷ்போர்ட் செட்டப்ஸ்ல பாருங்க, டேஷ்போர்ட் செட்டப் கம்பெனில இருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் இது. டுவெல் ஏர் பேக் உள்ள மாடல் தாங்க இது. கார் பார்க்க ரொம்பவே நீட்டா இருக்குங்க. வெளியில எவ்வளவு நீட்டா இருக்கோ அதே மாதிரி இன்டீரியர்லயுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. சரி வாங்க நம்ம இந்த காரோட சீட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த கார் சீட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு பிளாக் அண்ட் ப்ளீச் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த சீட் ஸ்டிச்சிங் எல்லாமே அப்பல்சருமே எந்த வித கரையும் இல்லாம ரொம்பவே நீட்டா இருக்குங்க. இன்னும் அவுட் இந்த கார் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த கார் டோட்டலா இன்னும் அவுட் கம்பெனில தான் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வரீங்கன்னா செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஹோண்டா சிட்டிக்கான கிரேஸ் இன்னுமே நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ ஹோண்டா சிட்டி யார் யாருக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த கார் வெறும் 5,50,000 ரூபாய் தான் கேட்கறாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான், ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தாங்க இந்த கார் வெறும் 2,00,000 ரூபாங்க. ஸோ ஸ்விஃப்ட் டிசைர் எல்லாருமே தேடிட்டு இருப்பீங்க, அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்ல நம்ம மியா கார்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2,00,000 ரூபா VXi மாடல்
2009 மாடல். கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 84 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல தாங்க இருக்கு. வாங்க இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எக்ஸ்டர்னல் வைஸ் இந்த கார் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு லோ பட்ஜெட்ல கார் பாக்குறீங்க, ஒரு ஷிஃப்ட் டிசைர் லோ பட்ஜெட்ல பாக்குறீங்க, ஒரு ஷெடான் டைப் பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கார் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். கேரியர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. வாங்க இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு 2009 வந்த மாடல்ல உள்ள டைப்ல தான் இருக்கு இந்த இன்டீரியல். மியூசிக் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனில வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் இருக்கு. இன்டீரியர்ல பாத்தீங்க அப்படின்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்தக்கூடிய டாப் வேரியன்ட் மாடல் தான் இது. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 84 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. சரி வாங்க இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், ஒரு சிங்கிள் செல்ஃப்ல இந்த கார் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ ஒரு லோ பட்ஜெட் தானே அப்படின்னு யோசிக்காம ஒரு சிங்கிள் செல்ஃப்ல கார் ரொம்ப கண்டிஷனாகவே தான் இருக்கு. சரி ஓகே, நம்ம ஏசி போட்டு பார்ப்போம். சீரியஸாங்க ஏசியுமே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் இதில் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஏசியுமே ரொம்ப நல்லா நீட்டாக தான் ஒர்க் ஆகுது. கூலிங்குமே ப்ராப்பராக ஆகுது. நல்லா தாங்க இருக்கு இந்த காரு. ஸோ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பையராக இருக்கீங்க, ஒரு லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க, எனக்கு ஒரு ஷிஃப்ட் மாதிரியான கார் வேணும், ஒரு டிசைர் மாதிரியான கார் வேணும், கொஞ்சம் பூட் ஸ்பேஸ், நான் டிரைவிங் கற்றுக்கிட்டு நான் அடுத்த கார் அப்கிரேட் பண்ணிக்கிறேன், ஒரு பேசிக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த கார் ரொம்பவே நீட்டா இருக்கு. கிலோமீட்டர்ஸ் கம்மியா தான் ரன் ஆயிருக்கு. இது கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2 லட்ச ரூபா தான் கேட்கறாங்க. இந்த கார் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மியா கார்ஸ்ல தாங்க இருக்கு. மியா கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுக்குறேன், மறக்காம கான்டாக்ட் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எனக்கு பர்சனலா ரொம்பவே ஃபேவரட்டான காருங்க. ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் டைட்டானியம் மாடல், 2018 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.5 lakhsல ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் இருக்கு. இதுக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6,75,000 கேட்கறாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான், ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எக்ஸ்டர்னல் வைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல டயர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 4 டயருமே அலாய்வில் உள்ள மாடல் தாங்க. டயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60% ரொம்பவே நீட்டா இருக்குங்க. இன் அண்ட் அவுட் இது ஒரு டாப் வேரியன்ட். இந்த மிரர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இந்த கார் ஓவராலாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம இன்டீரியருக்கு வருவோம். இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ, ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிமோட்லேயே நம்ம அந்த மிரரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபோல்டபுள் அண்ட் அன்ஃபோல்டு ஆப்ஷன்ஸ் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேரிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வால்யூம் சாங்ஸ் ப்ளே பண்ணுறது, மெனூஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கால் கட் பண்ணக்கூடியது, ஃபார்வர்ட் பண்ணுறது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த எல்லாமே ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோலும் உள்ளது தான். அப்படியே நம்ம மியூசிக் சிஸ்டம்க்கு வருவோம். மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம். இன்னும் நோட் இந்த மியூசிக் சிஸ்டம் ரொம்பவே நியூவாக இருக்குது. ரொம்பவே ஒர்க்கிங்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லா கார்ப்ளேயும் உள்ள ஆப்ஷன்ஸ் உள்ள மாடல் தான் இது. ஏசியுமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டில் நவ் ரொம்பவே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசியோட கூலிங்கும் த்ரோவும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல்ஸுமே நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் இது. ஹை ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடிய டீசல் வெஹிக்கிள் தான் இது. புஷ் ஸ்டார்ட் பட்டன் கூட வரக்கூடிய மாடல் தான் இது. கீலெஸ் என்ட்ரி தான். அதோட கீ பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. ஓவராலாக இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெயின் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அளவிலுமே ஏபிஎஸ் அண்ட் அலாய்விலோட உள்ள மாடல் தான் இது. 2 ஏர்பேக் உள்ள டைப் உள்ள மாடல் தான் இது. இந்த கார் இன்டீரியர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்களேன், மிரர்ஸ் ஹோல்டபுள் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்ஸு எல்லாமே ரொம்பவே ஸ்டில் நவ் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த காரு. அப்பல்சருமே ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த வெஹிக்கிள் அப்பல்சர். அதே மாதிரி என் ஹைட்டுக்குமே இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாலராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. என்ன பார்த்தீங்களா, ஒரு கம்ஃபர்ட்டான டிரைவுக்கு ஏற்ற கார் எனக்கு. அதனால தான் இந்த கார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா அந்த கார் மற்ற காரை விட ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸ்பீக்கர் சரௌண்ட்ஸ் வருவோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 6-7 ஸ்பீக்கர்ஸ் வரும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்ரல் கன்சோலில் ஒரு ஸ்பீக்கர் வரும். டோரில் 4 டோரில் ஸ்பீக்கர்ஸ் வரும். ரொம்பவே மியூசிக் சிஸ்டம்லேயுமே இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் இதில் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் என்னோடய ஃப்ரெண்டு வச்சுருந்தான் ஆட்டோமேட்டிக். ஸோ அதில் நான் நிறையா ட்ரிப் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மைலேஜுமே ரொம்பவே சூப்பராக கொடுக்குங்க. சரி வாங்க அப்படின்னு நம்ம சீட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் லெதர் ஸ்டிச்சிங்கில் சீட் போட்டிருக்காங்க. ரியர் சீட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பூட் ஸ்பேஸுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த காரு. இதோட ப்ரைஸை நான் ஃபைனலாக சொல்கிறேன். இதோட வேரியண்ட்டை நான் சொல்கிறேன். 2018 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதோட கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 6,75,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான், ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இந்த வீடியோவோட
கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம காமிச்ச கார்ஸ் மட்டுமே இல்லாமல் இன்னுமே நிறைய கார்ஸ் நம்ம மியா கார்ஸில் அவைலபிள் இருக்குது. மியா கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் A to Z ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைட்லேயே தாங்க இருக்குது. மியா கார்ஸோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுக்குறேன். இந்த கார்ஸ் இல்லாமல் இன்னுமே நிறைய கார்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருந்தாலும் மியா கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.